வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எப்படி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டே பிளான். சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஸ்கூலோட ஸ்டடி பிளான் தான். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பீரியட் நடக்கும் பார்த்தீங்களா, 8 ஹவர்ஸாக பிரிச்சுருப்பாங்க. இந்த டைமு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமாக இருக்கும். மார்னிங் வந்து 9:30 to 4:30 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து நடக்கும் நார்மலாக. அந்த டைம் டேபிள் ஸ்கூல் டைம் டேபிளை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணது. நம்ம வந்து ஜாபுக்கு போல் நமக்கு வேறு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்கூல் டேஸில் உள்ள அந்த ஸ்கூல் புக்ஸ் தானே படிக்கிறோம், அதை வச்சே நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டர்டே சண்டேலாம் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கான்செப்ட் தான். சாட்டர்டேயில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும், சண்டேயில் வந்து நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே மாதிரி நான் வந்து ஃபிட் பண்ணியிருப்பேன். இது வந்து பிரேக்கு, லஞ்சு பிரேக் மாதிரி. எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எந்தெந்த டைமில் எந்தெந்த சப்ஜெக்ட் நடத்துகிறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு சயின்ஸ் வந்து மார்னிங் கிளாஸ் மிஸ் வந்து சயின்ஸ் எடுக்கிறப்போ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்த்தபுளாக தோணும். அதனால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கூல் டைம் டேபிள் கான்செப்டை வச்சு தான் இந்த டைம் டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணதே. இதில் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் தான் இது வந்து ஹெவி ஒர்க்கு மாதிரியே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் தான் இருக்கும். மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மாதிரி தெரியும். இந்த டைமிங் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பட்டியே உட்காந்து ஒரு கேஷுவலாக படிக்கிற மாதிரி ஒரு டைம் தான். சொல்லப்போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மாதிரி நான் பண்ணுறதே ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தான். இந்த டைமிங் பார்த்திங்கன்னா தமிழ், மேக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்து படிக்கிற கான்செப்ட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அப்படி தான் நான் வந்து அந்த கான்செப்டில் தான் நான் இந்த டைம் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணதே. நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நானும் அப்படி என்ன நம்ம டைம் டேபிள் அப்படி என்ன நம்ம ஷெட்யூல் போட்டோம் ஸ்டடி பிளானு அப்படின்ட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த டைம் டேபிள் வந்து நான் மேக் பண்ணதே. இது வந்து எனக்கு கஷ்டமாகவே தெரியாது, ஈஸியாக தான் தெரியும். இந்த டைமிங் பார்த்திங்கன்னா 3 to 4 இந்த ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து படிக்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்டாக தெரியும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு 7 to 9. இப்போ இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். இங்கே இந்த டைம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறப்பெல்லாம் மேக்ஸ் அப்பப்போ பார்க்குறது. இந்த டைமிங் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்காகவே தெரியாது. இந்த டைமு மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக நிறைய படிக்கிறது மாதிரி தோணும். மெயினாக நம்ம ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த டைமில் அந்த சாரோ மிஸ்ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டில் ஒரு லெசனாவது நடத்திடுவாங்க. என்னோட எய்ம் என்னென்னா இந்த 1 ஹவரில் ஒரு லெசனாவது நம்ம படிச்சிடணும். இப்போ சயின்ஸ் எடுக்கிறேன்னா சயின்ஸில் வந்து ஒரு லெசன் படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 10 to 11 அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா அந்த டைமில் ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம படிச்சிடணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டை வச்சு தான் நான் அந்த ஸ்டடி பிளான் வந்து மேக் பண்ணதே. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கு மாதிரி உங்களுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா இந்த 2 to 4 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எப்படியா இருந்தாலும் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கணும், அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு மார்னிங் வந்து 4, 5 அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப தூக்கமே வரும். அப்போ தான் தூக்கமே வருமே. அந்த டைமில் என்னால் படிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்போ 2 to 4 வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். நான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் 10th படிக்கிறப்பவே 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போலாம் இந்த 1:30க்கு அலாரம் வச்சு 1:30க்கே எழுந்திரிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி 3:30 மணி அப்போல்லாம் அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தூங்கிட்டு நான் லோக்கல்லே தானே எங்கள் ஸ்கூலு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டவுன் ஏரியாவில் தான் இருந்தேன். அப்படியே ஸ்கூல் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடந்தால் வந்துடும். அதனால் ஒரு 7 o'clock 8 o'clock வந்து எழுந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி போயிடுவான். அந்த ஸ்கூல் கான்செப்டை வச்சு ஸ்கூல் புக்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்டடி பிளான். வேறு ஒன்றும் இந்த ஸ்டடி பிளானில் எனக்கு பெருசாக தெரியலங்க. இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெசனை வந்து அந்த டைமில் நம்ம படிச்சிடணும். நெக்ஸ்ட் டே படிக்கிறப்ப இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த லெசன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே அந்த லெசன்லேருந்து டெஸ்ட் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.